ஆயத்துல்லா கொமேனி ஈரான் திரும்பினார். 1979 ஆண்டு பிப்ரவரி 1 அன்று ஈரானின் முக்கிய மத தலைவர் ஆயத்துல்லா ரூஹோல்லா கொமேனி நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு வெளியே இருந்த இடத்திலிருந்து ஈரானுக்கு திரும்பினார். இவர் 1964 வரை ஈரானில் இருந்தார். ஆனால் ராஜா முகமது ரெசா பஹ்லவியின் உறுதியாகும் மேற்கத்திய அரசு திட்டங்களை எதிர்த்து பேசிய பின் அமெரிக்கா ஆதரவு கிடைத்த அரசு கோபமடைந்ததால் அவர் வெளியேற்றப்படவும் சிறையும் செய்யப்பட்டார். கடந்த சில ஆண்டுகளில் ஈரானில் மக்கள் எதிர்ப்பு போராட்டங்கள் தீவிரமாக வளர்ந்து அரசின் மீதான ஆதரவும் குறைந்தது. பெரும் ஊழல், பொருளாதார பிரச்சினைகள் மற்றும் மத பாசறை சமூக அமைப்பு மீது அரசின் கட்டுப்பாடுகள் காரணமாக மக்கள் விரக்தி அடைந்தனர். 1979 ஆண்டின் ஜனவரி மாதம் பஹ்லவி ராஜா நாட்டிலேயே உள்ள பயத்தில் வெளியேறினார். அதனால் அதிகாரத்தில் தற்காலிக பிரதமர் ஷாபூர் பக்தியார் வருகிறார் என்றாலும் ஈரானின் அரசியல் மற்றும் சமூக நிலைமை இன்னும் கலக்கமாக இருந்தது. பிப்ரவரி 1 அன்று கொமேனியின் விமானம் ஈரானின் தலைநகர் தெஹ்ரான் அருகிலுள்ள மேர்ஹாபாத் விமான நிலையத்தை நெருங்கியது. ஆயிரக்கணக்கான மக்கள் விமான நிலையத்தை சூழ்ந்தனர். டெலிவிஷன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு காணப்பட்டது. மக்களின் ஆதரவு மிக அதிகமாக இருந்தது. சில கணக்குப்படி பெரிய நகரங்களில் லட்சக்கணக்கானோர் கூடி அவர்களை பாராட்டினர். இவருடைய வருகை ஈரானிய பேரரசின் இறுதிக்கால தொடக்கமாக எண்ணப்பட்டது. கொமேனி மீண்டும் நாட்டிற்கு வந்த பிறகு மக்கள் மற்றும் படையுலகினர் 2 வாரங்களுக்குள் அரசை மாற்றுவதன் மூலமாக கொண்ட புரட்சியின் வெற்றியை உறுதி செய்தனர். பிப்ரவரி 11, 1979 அன்று அதிகாரப்பூர்வமாக இஸ்லாமிய குடியரசு என்ற புதிய அரசியல் அமைப்பு உருவாகியது. நாடு திரும்பிய பிறகு கொமேனி ஆன்மீக மற்றும் அரசியல் தலைவராக தனது அதிகாரத்தை நிலைநிறுத்தினார் மற்றும் புதிய அரசாங்கத்திற்கு வழிகாட்டினார். அவர் பின்னர் முன்னணி நீதிபதி தலைவராக பணியாற்ற புதிய குடியரசு சட்டத்தில் மிக உயர்ந்த அதிகாரப்பூர்வ பதவி உருவாக்கப்பட்டது. இவரது திரும்பிய நிகழ்வு ஈரானின் அரசு அமைப்பையும் சமூகத்தையும் பெரிதும் மாற்றியது. பெண்களின் சில உரிமைகள் கட்டுப்படுத்தப்பட்டன. மத அடிப்படை புரட்சிகள் காரணமாக நாட்டின் வாழ்க்கை முறை மாற்றமடைந்தது. இந்நிகழ்வு உலக வரலாற்றின் ஒரு முக்கியமான சுற்றுப்பாதையாகும். இது உலகின் பல பகுதிகளிலும் மத அரசியலும் மேம்படுத்தப்பட்டு இஸ்லாமிய அரசியல் தொடக்கங்களை மாற்றியமைத்தது. மொத்தத்தில் 1979 பிப்ரவரி 1 அன்று ஆயத்துல்லா கொமேனியின் ஈரானுக்கு திரும்பல் ஈரானிய புரட்சியின் வெற்றியை உறுதி செய்த முக்கிய நிகழ்வாகும் மற்றும் நாட்டின் அரசியல், சமூக மற்றும் மத அடிப்படையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது.